கைஸ், இது பார்த்தீங்கன்னா குமரகுரு கௌமார மடாலயத்தில் இருக்கோம் நம்ம. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளே வந்தீங்கன்னா இந்த கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்பாட்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி உள்ள வாழைத்தோட்டத்துலேருந்து இதுதான் அந்த குமரகுருவோட இருப்பிடம்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த கோயிலோட தோரண வாயில். முன்னாடி இப்போ தான் இது வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கோயில் பார்த்திங்கன்னா சின்னவிடம்பட்டியில் அமைஞ்சிருக்கு, கோயம்புத்தூரில். ரொம்ப ஃபேமஸான கோயில் இது, ரொம்ப வருஷமாக இருக்குது. இதுதான் அந்த என்ட்ரன்ஸ், அந்த இதெல்லாமே இப்போ தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து உள்ளே நிறையா செடி வச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக. ரொம்ப வருஷமாக இந்த டெம்பிள் வந்து இருக்குது. நீங்கள் ரொம்ப கோயம்புத்தூர் பக்கத்துலனா இதை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப அமேசிங்காக பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஏரியா பார்த்துக்கோங்க. இதில் உள்ளே பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் ஃபூலெல்லாம் இருக்குது. கோயிலோட இதெல்லாம் ஸ்விம்மிங் ஃபூல்லு தான். ஸோ ரொம்ப அற்புதமாக இருந்தது பார்க்குறதுக்கு. நல்ல ஒரு அட்மாஸ்பியராக இருந்தது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓல்டு வீடு, ரொம்ப பழைய வீடு. இந்த குமரகுரு அவரோட இருப்பிடம் தான் அது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது பார்த்திங்கன்னா முருகரோட தரிசனம். எங்களுக்கு அன்றைக்கி க்ரௌட் இல்லை, அதனால் எங்களுக்கு ஈஸியாக பார்க்க முடிஞ்சது. முருகர் அற்புதமான காட்சியாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அங்கே பார்த்திங்கன்னா நிறைய மரம் வச்சுருந்தாங்க. இந்த மரம்லாம் பாருங்கள், என் ஃப்ரெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. மரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரம் பார்த்திங்கன்னா திருவோடு மரம் மீன்ஸ் திருவோடு மரம்னா எங்களுக்கு என்ன தெரியல. இந்த மாதிரி காயெல்லாம் இருக்குது அதில். ஸோ இது என்ன மரம்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணி. திருவோடு ஏந்துவோம் அப்படி சொல்லுவோம்ல, லைக் அந்த மாதிரி தான். அந்த மாதிரி இந்த மரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா அப்படியே இருக்கு. இது வந்து கடம்பு மரம்னு சொல்றாங்க, தெய்வ மரமாமா இது. இதுல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா ஏதோ பூவெல்லாம் இருக்கு. அது என்ன பூன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி காய் இருக்கு. இந்த காய் பாத்தீங்கன்னா நல்லா இந்த இருதயத்துக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. நீங்க வந்து ரிசர்ச் பண்ணி பாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாலத்தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தாங்க. நானும் ஃப்ரெண்டும் நல்லா அதில் விளாண்டுட்டு இருந்தோம். நல்லா இருந்தது, ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அதில் விளாட்றதுக்கு. அப்புறம் அங்கே ஒரு யானை சிலை வச்சுருந்தாங்க, குட்டி யானை சிலை. இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது. இந்த கோயில் பில்ட் பண்ணப்போ யானைங்களை வச்சு கொண்டு வந்தாங்க கல்லெல்லாம். ஸோ அந்த டைமில் ஒரு யானை இறந்துருச்சு, அதோட கல் தான் அப்படி சிலை தான் சொன்னாங்க. தெய்வ மரம் மாதிரி தான். இப்போது பார்த்தீங்கன்னா இந்த மரம் வந்து 100 வருஷமாக இருக்குது. இப்போது இந்த மரம் நிறையா பெனிஃபிட் வந்து நமக்கு கொடுக்குது. யாருக்கும் இது தெரியாத ஒன்று. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் இப்போ சாப்பிட்றாங்களா சப்ளிமெண்ட்ரி, அது வந்து அதை தவிர்த்துட்டு இது பார்த்திங்கன்னா இது வந்து. ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு விலாகு. உங்களுக்கு ஏதாவது குறை இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விலாக்ஸ் உங்களுக்காக நான் போடுறேன். இதெல்லாம் அந்த கிளிப்ஸு, அந்த கோயிலோட கிளிப்ஸு. ஸோ பாருங்கள், ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கோயம்புத்தூரில் சின்னவிடம்பட்டியில் இருக்குது இந்த டெம்பிள், சுப்பிரமணிய டெம்பிள். வந்து பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருந்தது. நான் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். ஆக்சுவலி இதுக்குள்ளே ஒரு ஸ்கூல் இருக்குது. ஸோ எனக்கு மன நிறைவாக இருந்தது இதை பற்றி சொல்கிறதுக்கு. ரொம்ப நன்றி, தேங்க்யூ.